அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எப்பயுமே வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கும், இப்போ டீக்ளட்டரிங் பண்ணி மினிமலாக திங்ஸை வச்சதுக்கு பின்னாடி என்னோடய ஷாப்பிங் எப்படி இருக்குது, எந்த மாதிரி பொருளெல்லாம் எனக்கு வேஸ்ட்டுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோலேயோ அல்லது டிவிலேயோ ஏதாவது ரீல்ஸில் ஏதாவது ஒரு திங்ஸை பார்த்தா அழகாக இருக்குன்னு தோணுனாலே வாங்கிடுறது. ஆனால் இப்போ அந்த திங்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இடம் இருக்கா? அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதா இருக்குமா? நம்மளுக்கு அதிகமாக அதை க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குமான்னு கொஞ்சம் யோசித்து வாங்குறது. ஏன்னா நம்ம நிறைய பொருளை டீக்ளட்டரிங் பண்ணதுனால. சில பொருள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிருவோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சீப்பாக கொடுத்து அந்த ரூ. 10 இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த காசு வேஸ்ட் ஆயிரும். அதனால் சில பொருளை நம்ம குவாலிட்டியாக காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னாலும் கவலை இல்லாமல் அதை வாங்குங்க. அது வந்து கண்டிப்பாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்த காசு ஒர்த்தபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இன்னொரு பொருளை நம்ம வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும். அது மேட்டாக இருக்கலாம், ஒரு விளக்கமாறாக இருக்கலாம், அல்லது மாப்பாக இருக்கலாம், வீடு க்ளீன் பண்ணுற மாப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அது வந்து யூஸ் ஆகாத பழசாக இருக்கும். அதனால தான் நம்ம இன்னொரு பொருளே நம்ம வாங்கவே ஆரம்பிப்போம். அப்படியே வாங்கினதுக்கு பின்னாடியும் பழசை தூக்கி போடாமல் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு வந்து நம்ம அந்த இடத்த வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த இடத்த. அதனால பழசை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் அதை வந்து பழைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல ரொம்பவே வந்து இடம் மிச்சமாகும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஹேண்ட்பேக் கலெக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்பூன் கலெக்ஷன், கரண்டி, இந்த மாதிரி சில பொருட்களெல்லாம் கலெக்ஷன் சொல்லிகிட்டே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வீடியோவில் பார்த்து நான் ஃபஸ்ட்டெல்லாம் இதே மாதிரி நம்மளுமே நிறைய ஹேண்ட்பேக் சேர்க்கணும், இந்த மாதிரி நிறைய ஸ்லிப்பர்லாம் சேர்க்கணும்னு சொல்லி நினச்சதுண்டு. ஆனால் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ ஸ்லிப்பர் தேவையில்லை. நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்லிப்பர் இருக்கணும், கம்ஃபர்டபுளாகவும் நல்லாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து மாற்றினதுக்கு பின்னாடி நிறைய செலவுகள் மிச்சமாச்சு. அந்த மாதிரி தான் இப்போ நான் ஸ்லிப்பரில் வந்து உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் எல்லா திங்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 2 ஸ்லிப்பர் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது 3 ஸ்லிப்பராக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்லிப்பராக கூட இருக்கலாம். ஒவ்வொரு பேத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கும். அது தேவைகளை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்ம கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய டைமை மிச்சமாகும், நிறைய மணியையும் சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். வீடை என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் நம்மளுக்கு அதிகமான திங்ஸ் இருக்கிறனாலேயே என்னமோ நம்மளுக்கு வீடு வந்து கிளட்டராகவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கிழிஞ்சதையோ அல்லது ரொம்ப பழசானது, உடஞ்சதை, இந்த மாதிரி நம்ம வீட்டில் திங்ஸை வச்சுருக்கும் போதும் நம்ம வீடு வந்து எப்போயுமே க்ளீனாக இல்லாத மாதிரி ஒரு மாதிரி லுக்கே வந்து நல்லா இல்லாத மாதிரி தெரியும். அதனால் நம்ம அடிக்கடி வந்து அந்த க்ளீனாக அந்த உடஞ்ச திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல திங்ஸாக நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மேட் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ்லலாம் போடுறது நம்மளுக்கு ஸ்லிப் ஆகாது நம்ம தரையில் போடும்போது. இது வந்து 1 இயர் ஆச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வாஷிங் மிஷின்லலாம் போட முடியாது. துவைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக துவைக்கணும். பின்னாடி அந்த எலாஸ்டிக் வந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம காலை வச்சு நம்ம துடைக்கும்போது அது வந்து நவுறாமல் இருக்கிறதுக்காக தான் இது. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. பின்னாடி எலாஸ்டிக் போகாமல் துவைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் வாங்கியிருக்கிறது 3 மேட் வந்து ₹100 சொல்லிட்டு வாங்கினேன். அது வந்து வாஷிங் மிஷின்லேயே நம்ம வந்து துவைச்சிக்கலாம். இப்போ நான் அது வாங்கி 1 மந்த் ஆச்சு. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அது பிஞ்சு போனாலும் நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது விலை ரொம்ப கம்மின்றனால. இது எதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பொருளை வந்து நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும்னு தேவையில்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும். அந்த பொருளுக்கான ரேட்டை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சீப்பாக வாங்கினோம் அப்படின்னா நம்ம அழுக்காயிருச்சு, ஏதோ ஒன்று கிழிஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுடலாம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்க வேண்டிய திங்ஸை நம்ம காஸ்ட்லியாக தான் வாங்கி ஆகணுன்றதை நான் அப்படி சொல்கிறேன். இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்க மேட்டுமே பார்த்தீங்கன்னா, அம்மா வீடு, மாமியார் வீடு எல்லா வீட்லேயுமே இந்த மேட் வச்சுருக்காங்க. ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறனால நானும் அதையே வந்து வாங்கிக்கிட்டேன். இது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடையில் தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பழைய துணி இதெல்லாம் வந்து மேட்டாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா, பழைய துணியை நம்ம வந்து வேஸ்ட் ஆக்காமல் செலவு பண்ணுறோம், வேஸ்ட் ஆக்காமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டுக்கே அது வந்து ஒரு நல்ல லுக்காக தெரியல, ஒரு கிளட்டராகவே தெரிஞ்சிச்சு. அதனால இந்த பழைய துணியை வந்து கால் மீதியாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நீட்டாக நம்மளுக்கு இருக்கும் வீடு. அதுவும் போக பார்த்தீங்கன்னா, இந்த பழைய துணி வந்து கால் மிதிக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நெறைய துணிய நான் சேர்த்து வைக்கிற மாரி இருந்துச்சு. அந்த சேர்த்து வைக்கும்போது, அந்த துணிய வைக்கிறதுக்கான இடத்தையும் நம்ம வந்து செலவிடணும் இல்லையா? அதனால இப்பலாம் வந்து இது தேவையில்லன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்காவது டொனேட் பண்ணுறது அல்லது தூக்கி போடுறது இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதனால
அதுக்கு பேசாம இந்த மேட்டே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ட பார்த்துரலாம். நெறைய கத்தி நம்ம வீட்ல இருந்தாலும், நம்ம யூஸ் பண்ற கத்தி பார்த்தீங்கன்னா, 1 அல்லது 2ஆ தான் இருக்கும். குறிப்பிட்ட 1 தான் நம்ம அதிகமா ஃபேவரட்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து நம்ம அடிக்கடி மாத்தாம இருக்கிறதுக்கு, 1 வந்து பெஸ்ட்டா வாங்கிக்கிட்டு, அதையே நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாரி நைஃப் ஷார்ப்னர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்லைன்ல கிடைக்குது. இதுவுமே விலை ரொம்ப கம்மி தான். ரூ. 150க்கு தான் நான் வாங்கினேன். இதில வந்து அருவாமனை, கத்தி, அதுக்கப்புறம் சிஸ்ஸர் இந்த மாரி எல்லாத்தையுமே ஷார்ப்னர் வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அட்டையிலேயே குடுத்துருப்பாங்க. நல்லாவே சூப்பரா இருக்குது. நல்லா ஷார்ப்பா இருக்குது. புது கத்தி மாரியே ஆயிடுச்சு. திருப்பி நம்ம வந்து கத்தி வாங்க தேவையில்ல. நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் கத்தியவே நம்ம நல்லா பெஸ்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இத வந்து யூஸ் பண்ணி நல்லா ஷார்ப்னர் பண்ணதுக்கு பின்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா, இதில வந்து லைட்டா அந்த துரு இருக்கிற மாரி இருக்குது நம்ம ஷார்ப்னர் பண்ணோன்னே. தேவையில்லாத பொருளை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு, தேவையுள்ள பொருள் நம்ம வேலைகளை குறைக்கிற மாதிரி, செலவுகளை குறைக்கிற மாதிரி எத்தனையோ பொருள் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம செலவு பண்ணலாம். இப்போ வந்து தேவையில்லாத ஷாப்பிங்கை எப்படி நம்ம குறைக்கிறது, எந்த மாதிரி நம்ம தேவையுள்ள ஷாப்பிங்கை எப்படி நம்ம மைண்டை யோசித்து நம்ம வந்து அந்த திங்ஸ் வாங்குறது, ஏனோ தானோன்னு வாங்காமல் எப்படி மைண்ட்ஃபுல்லாக வாங்குறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நான் இந்த நைஃப் ஷார்ப்னரே சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் வாங்கணும். இதை எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வீடியோஸில் வந்து தேவையில்லாத பொருட்களை நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. இது ரூ. 10 தான், ரூ. 20 தான், இந்த மாதிரி இந்த குக்கர் வாங்குங்க, அந்த குக்கர் வாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை பார்க்கும்போது ஒரு லேடிஸாக நம்ம குக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆசை வரும். அதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம டீக்ளட்டரிங் பண்ணும்போது எப்படி நம்ம தேவையில்லாத விஷயங்களை ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு டீக்ளட்டரிங்கிறது பொருள். அது மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம செலவு பண்ணாமல் இருக்கணும். தேவையில்லாத வீடியோக்களையே நம்ம பார்க்காம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதுவுமே ஒரு டீக்ளட்டரிங்கில் ஒரு மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வீடியோக்களை நம்ம பார்க்கும்போது அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது சண்டைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான ஒரு தடவை நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே அது வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த வீடியோவில் நம்மளுக்கு எந்த யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டைம் மிச்சமாகும். இதனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணாமல் அதை பார்க்காம தவிர்க்க முடியும். இது நிறைய டைமை மிச்சப்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நான் எல்லா வீடியோக்களையுமே அவங்க பர்சனல் விஷயங்களை எல்லாத்துலேயுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த விளாக்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன். காலையில் சமைக்கிறாங்க, தூங்குறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் சில வீடியோக்கள் வந்து நல்ல மோட்டிவேஷ்னலாகவே இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சில வீடியோக்கள் அவங்களோட பர்சனல் விஷயங்களை ரொம்பவே வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய விதத்தில் நம்ம வீட்டை வந்து பாதிக்கும். அது வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். ஆனால் அந்த விஷயம் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு தேவையுள்ள விஷயங்களுக்கு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது வீடியோவாக இருக்கலாம், ஒரு நபர்கிட்ட பேசுகிற விஷயங்களாக கூட இருக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.